மனமே செவிகொடு. பொன்னோ பொருளோ விரும்பாதே, பொன்னான வாழ்வை இழந்திடுவாய். ஆஸ்தியை தேடி வீணாக ஓடாதே, அபிஷேகத்தை நீ மறந்துடுவாய். லஞ்சம் வாங்காதே, தஞ்சம் பரத்தில் கிடைக்காது. கல்லை எடுக்கும் முன் உன் கையில் இருக்கும் கரையை பார். நடிப்பிற்காய் இருப்பவன் உன் நண்பன் அல்ல, நீ நட்பை மறப்பதும் நல்லதல்ல. காற்றை காண முடியாது, ஆதலால் காற்றை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? கர்த்தரை காண முடியாது என நினைத்து அவரை வேண்டாம் என்று சொல்லாதே. காற்று இல்லா உலகம் கர்த்தரில்லா உலகம். அலையில்லா கடலேது, கர்த்தரில்லா வாழ்வேது. பரிசுத்தமும் உள்ள வாழ்க்கையே பரலோகம் செல்லும் வாழ்க்கை. கடலில் உள்ளது உப்பு, கர்த்தரில்லாதவரிடம் உள்ளது தப்பு. பணத்திற்காய் ஒரு சிலர் பரிசுத்தத்தை இழந்து விடாதே. அவிசுவாசியை விட விசுவாசிகளாலே கிறிஸ்தவம் செல்லாமல் இருக்கின்றது. உன்னை நீயே காத்துக்கொள்ள தேவனுக்கு ஊழியம் செய். இயேசு என்று பெயரளவில் சொல்லி வாழ்வதை விட நீ இயேசுவுக்குள் வாழ்வதே உத்தமம். இயேசுவின் அபிஷேகத்தை சொல்லிட என்னையே வழியாக அமைத்து நுழைந்திடுவேன், இல்லையேல் அழிந்திடுவேன். என் தேசத்தில் எழுப்புதலை தாரும், இல்லையேல் என்னை எடுத்துக்கொள்ளும். கோபத்தை சாபமாக வெளிப்படுத்தாதே. பாசமுள்ள தேவனே, உன் வேஷத்தால் மாசுபடுத்தாதே. உனக்குள் இருக்கும் இரும்பு போன்ற ஆசைகளை வெறுத்துவிடு. அப்பொழுது தான் நீ உயரே செல்லும் போது பூமி என்னும் காந்தம் உன்னை இழுக்காது. நண்பா, உன்மேல் மரண வாசனை வீச நீயே ஏன் வகை தேடுகின்றாய்? என்னை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லாதே. உன்னை நீ வெறுத்தால் எப்படி அயலானை நேசிப்பாய்? மரித்த சடலத்தை கைகால் தெரியும்படி புதைத்தால் நாற்றம் கொண்டு புழுக்கள் பூத்துவிடும். உலக ஆசைகளுக்கு மறித்து சரியாக ஆவிக்குள்ளாக புதைக்கவில்லை என்று சொன்னையாகில் உன் ஆவிக்குரிய வாழ்வும் நாற்றம் கொண்டு பாவமான புழுக்கள் உன்னில் பெருகிவிடும். என்னை என்பதை விட எனக்குள் இருக்கும் உலக ஆசைகளை வெறுக்கின்றேன் என்று சொல். எல்லாம் என் கைக்குள் வர வேண்டும் என்று விரும்பினால் நீ ஒருவர் கைக்குள் முதலில் அடங்கி இரு. ஒளியை இயேசுவை காணும் முன் இருளை பிசாசை பற்றி அறிந்து கொள். விட்டு வெளியே வா. மற்றவரை அறிந்திடும் முன் உன்னை நீயே அறிந்து கொள். உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து அதற்கேற்ற பொருளை வாங்கப்பார். ₹1 வைத்துக் கொண்டு ₹100 பொருளை வாங்க வகை தேடாதே. விஷத்தில் எவ்வளவுதான் பாலும் தேனும் ஊற்றினாலும் அமிர்தமாய் மாறாது. நஞ்சு நஞ்சுதான். அதுபோல பாவமும் பிசாசு. தீய செயல்களை செய்வது நீதான், பிசாசல்ல. உனக்குள் இயேசு இருப்பார் என்றால் உனக்குள் இருளை நீக்கும் ஒளியான பரிசுத்தமும் இருக்கும். மதுவை பருகும் முன் அதை மறந்துவிடு. வெளியிலிருந்து பார்ப்பதை விட உனக்குள் பரிசுத்தத்தை காப்பதே நலம். கர்த்தரை விட காசு பெரிதாய் மாறுகின்றது. ஆகவேதான் ஊழியத்தை ஊதியமாய் செய்கின்றார். பரலோகம் செல்வதே உன் குறிக்கோளாக மாறட்டும். ஊதியத்திற்காய் தேவ ஊழியம் செய்யாதே. உனக்குள் இருக்கும் கொஞ்சம் குறைய ரட்சிப்பும் இழந்துடுவாய். நீயாக வாழ ஆசைப்படு. மற்றவர் பார்வைக்கு பெயரளவில் ஜெபிப்பதை விட தனி அறையில் உன்னை நீ மறைத்து ஜெபிப்பதே முக்கியம். ஊழியம் ஊழியம் என்று சொல்லி தேவன் மீது பழி போட்டு ஓடாதே. அழைத்தவர் உண்மைதான், அதனால் உன் ஜெப நேரத்தையும் குடும்பத்தையும் மறந்து விடாதே. பயிற்சி பெறாதவன் எப்படி போரில் வெல்ல முடியும்? கற்றுக்கொள்ள ஆசைப்படு. பிறகு காகம் போல் ஆசைப்படாதே. உலகம் உன்னை காணும் முன் உன்னை முதலில் காணும். உலகம் அறிந்த உன்னை பரலோகம் அறிந்திட நடந்து கொள். ஆமென். மனமே செவிகொடு.